பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, நல்ல காலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் எங்களோடு கூட பேசுவதாக. கர்த்தருடைய வார்த்தை மத்தியில் ஆண்டவரை கேட்கப்படட்டும். கர்த்தர் எங்களை ஆண்டவரை வாக்கு தந்து வார்த்தையை தந்து எங்களை ஆசீர்வதித்து பொறுப்படுது. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. சத்தமறைகளை சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நல்ல நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் நம்மை கிட்டத்தட்ட 8வது மாதத்தின் நிறைவுக்கு நேராய் வந்திருக்கிறோம். 8 மாதங்களும் கிருபையாய் நம்மை காத்து இந்த 8வது மாதத்தின் நிறைவு நாளிலேயும் தேவனை ஆராதிக்க, அவர் நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நம்மை இந்த இடத்தில் அழைத்து வந்திருக்கார். எத்தனை நாமேன்னு சொல்ல முடியும்? இந்த நாளிலே நான் ஆண்டவருடைய சமூகத்தில் தியானத்திற்கு நேராய் அமர்ந்த பொழுது கர்த்தர் என்னோட கூட ஞாபகப்படுத்தின சில வார்த்தைகளை மாத்திரம், நேரம் வேகமா போகுது, சில வார்த்தைகளை மாத்திரம் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். தியானத்திற்கு நேராக லூக்கா சுவிசேஷத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 10வது இறை வார்த்தையை ஒரு சத்தமாய் வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 19ஆம் அதிகாரம் 10வது வசனம் இறை வார்த்தையை ஒரு சத்தமாய் வாசிக்கலாம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே அன்றி மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அடிக்கடி சொல்லுவேன், 2 கையை உயர்த்தி என்ன பண்ணணும்? அல்லேலூயா சொல்லுங்க. 2 கை உயர்த்தணும். நல்லா தலைக்கு மேல 2 கையை உயர்த்தி அல்லேலூயா. சில போதகர் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன், அல்லேலூயா சொன்னா அல்லல் நீங்கி போகும். அல்லேலூயா. சத்தமா சொல்ல மாட்டீங்கல. இந்த நாளிலே தியானத்துக்கு நேராய் லூக்கா சுவிசேஷ புத்தகம் 19ஆம் அதிகாரம் 10வது வசனம் விதமாய் சொல்லுகிறது. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இந்த வார்த்தைகளை நாம் அநேக நேரம் வாசித்திருக்கிறோம். இந்த வார்த்தைகள்ல அநேக போதகர்கள் அநேக வார்த்தைகளை நாம் பிரசங்கிக்கிறதை கேட்டிருக்கிறோம். நல்ல கவனிங்க. இங்கு வசனம் அழகாய் சொல்லுகிறது. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அவர் யாரை இழந்திருக்கிறார்? அவர் எதை இழந்திருக்கிறார்? நமக்கு தெரியும், அநேகமா ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்திருந்தா ஆரம்பத்துல சொல்லிக் கொடுக்கப்படுகிற வார்த்தையே அதுதான். என்ன வார்த்தை சொல்றாங்க? ஆதாம் ஏவாள் பாவம் செய்து அந்த தோட்டத்தை விட்டு இழந்ததுனால கர்த்தர் என்ன பண்றாரு? இந்த பூ உலகத்திற்கு மறுபடியும் அவர் மனிதனாய் அவதரித்து அந்த இழந்து போன ஏதேன் தோட்ட உறவுக்கு நேராக நம்மை நடத்துவதற்கு அவர் என்ன பண்ணாரு? சிலுவையிலே அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழும்பினார். அல்லேலூயா. இது எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் தெரியும். ஆமாவா இல்லையா? எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் தெரியும். ஆண்டவர் நம்ம இழந்து போனதை தேடிதான் கர்த்தர் வந்தாருன்னு. நல்ல கவனிங்க. நானும் இன்றைக்கு சொல்லுகிறேன், அவர் இழந்து போனதை தேடி கர்த்தர் இன்றைக்கு இந்த சபையிலே அவர் வந்திருக்கிறார். நீங்க நம்ம எதை இழந்துட்டோம்? ஒருவேளை துக்கங்களையும் சமாதானங்களையும் இழந்திருந்த நேரத்துல இந்த வார்த்தை நமக்கு பிரசங்கப்பட்டிருந்து நம்ம சபைக்குள்ள வந்து இழந்து போனதை கர்த்தர் மறுபடியும் சபைக்குள்ள வச்சுட்டாரு. ஆனா இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கிற நாமும் சிலவற்றை கர்த்தர் இழந்து போனதை மறுபடியும் கர்த்தர் நம்ம கரத்துல தர போறாங்க. நல்ல கவனிங்க. இந்த சகேவு என்கிறதான ஒரு மனிதனை குறித்து நாம் இந்த 19வது லூக்கா 19ல சகேவு என்கிறதான ஒரு மனிதனுடைய வாழ்வியலை முன்பதாக ஒரு 9 வசனத்துல ஆண்டவர் சொன்னாங்க. லூக்கா வாக்கியம் எழுதுகிறான். சகேவு என்பவர் யார் என்பதை அறிமுகப்படுத்துகிறான். சகேவு அவனிடத்துல என்ன இல்லை என்பதை அவர் அறிமுகப்படுத்துகிறார். சகேவு எதை எதிர்பார்த்தார் என்று அறிமுகப்படுத்துகிறான். கடைசியாய் சகேவனுடைய ஜீவியத்தை ஆண்டவர் எப்படி ஏற்றுக்கொண்டார் என்பதை அறிமுகப்படுத்தி விட்டுதான் அவர் சொன்னாரு, அவர் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். கொஞ்சம் நல்லா கவனிக்கலாம். இன்னைக்கு சகேவு என்று சொன்னோம்னா நமக்கு என்ன ஞாபகம் வருது? அவன் யாரா இருக்கிறான்? வரி வசூலிக்கிற ஒரு வரி வசூலிப்பவன். இன்னைக்கு அந்த பட்டணத்துல போய் ஆண்டவர் வாழ்ந்து வந்த அந்த பட்டணத்துல போய் சகேவு என்பவன் யார் என்று கேட்டா என்ன சொல்லுவாங்க? அவன் யாருப்பா? ஒரு கொள்ளைக்காரன். அவன் யாரு? வரி வசூலிப்பவன், அநியாய வட்டி வாங்குகிறவன். வாசிக்கலாமா? அந்த வசனத்தையும் வாசிச்சிருங்களேன். 7வது வசனம். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்துல தங்கும்படி போனார்கள் என்று முறுமுறுத்தார்கள். இப்போ இந்த சகேவை பார்க்கிற பொழுது இந்த உலகம் என்ன சொல்லுகிறது? இவன் பாவியான மனிதன். சகேவை பார்க்கும் பொழுது இந்த மனிதர்கள் சொல்றாங்க, ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க, இவன் அநியாய வட்டி வாங்குகிறவன்.
இரக்க குணம் அச்சவன். இவனுக்கு இரக்கம்னா என்னன்னு தெரியாது. இப்படி சகைவை அறிமுகப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். ஆண்டவர் சகைவை எப்படி பார்த்தார் தெரியுமா? நான் நம்புறேன், இழந்து போன இருதயத்தை கட்ட பார்க்கிறார். உங்களை என்னை அவர் அப்படித்தான் பார்க்கிறாரு. ஒருவேளை நம்ம ரட்சிக்கப்பட்டு சபைக்குள் இருக்கிறோம், உங்களையும் என்னையும் இழந்து போய்விடக் கூடாது என்பதற்காக அவர் மறுபடியும் சொல்றாரு, நான் வந்ததற்கு நோக்கம் உன்னையே இழந்துடக்கூடாது, சபையை இழந்துடக்கூடாது. நாம் இந்த இடத்துல கூடப்பட்டிருக்கிறதற்கும் நாம் தேவனை ஆராதிப்பதற்குமான மிகப்பெரிய கோல் என்ன தெரியுமா? அவர் வரும் பொழுது அவரோடு கூட நான் மருவமாக்கப்பட வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இந்த உலகத்துல நான் கஷ்டப்படுவதற்கு காரணம் என்ன? இந்த உலகத்துல நான் வேதனை அனுபவிக்கிறதுக்கு காரணம் என்ன? எல்லாரையும் போல என்னாலையும் சந்தோஷமா ஜீவிக்க முடியும், எல்லாரையும் போல எல்லா உலக மனிதர்களை போல நானும் வாழ்ந்து மடிய முடியும். ஆனா இதெல்லாம் எனக்கு வேண்டாம். கர்த்தர் எனக்கு ஒரு இடுக்கமான பாதையை கொடுத்திருக்கிறாரே, இதன் வழியாய் நான் பிரவேசிப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? மரணத்திற்கு பின்பதாக ஒரு நித்திய வாழ்விலே நான் சந்தோஷமாய் தங்குவதற்கு இந்த இடுக்கமான பாதை வழியாய் பிரவேசிக்கிறேன். இதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். இந்த இடுக்கமான வாழ்க்கையை நடந்து கொண்டிருக்கிற பொழுது அன்று சொல்றாரு, உன்னையை இழந்துடக்கூடாது. அன்பு சபையை, உங்களை இழந்து விடக்கூடாதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு அநேக நேரங்களில் நாம் அநேகவற்றை இழந்திருக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம எதெல்லாம் இழந்திருக்கிறோம். நம்ம சில நேரங்கள் நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த இழப்பு என்று சொல்லும் பொழுது வாசிக்கலாமா? லூக்கா சுவிசேஷத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் இருந்து நான் துவக்கத்தை ஆரம்பிக்கிறேன். லூக்கா 17:30. தன் ஜீவனை ரட்சிக்க பகை தேடுகிறவன் அதை இழந்து போவான், இழந்து போகிறவன் அதை உயிர்ப்பித்துக் கொள்வான். அல்லேலூயா. சத்தமரங்களே சொல்லுங்களேன். ஏன்னா எதையுமே இழக்க கூடாதுன்னா வசனம் சொல்லுகிறது, நீ என்ன பண்ணுவ? உன்னை இழந்து போவாய். நான் எல்லாத்தையும் இழக்க கூடாது, இந்த உலக சந்தோஷத்தை இழக்க கூடாது, உலக சிற்றின்பத்தை இழக்க கூடாது, உலகத்தின் மேன்மையை இழந்து விடக்கூடாது, உலகத்தின் மரியாதை இழந்து விடக்கூடாது, உலகத்துல எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்தஸ்தை இழந்து விடக்கூடாது, உலகத்துல இருக்கிற என்னுடைய ஐஸ்வர்யத்தை இழந்து விடக்கூடாது, உலகத்துல எனக்கு வச்சிருக்கிற மேன்மை, நான் இருக்கிறவங்களை எதையுமே இழந்துடக்கூடாது. வசனம் சொல்லுது, இது எல்லாம் நீ இழக்க கூடாதுன்னு நினைச்சா நீ உன்னையே இழந்துருவ. ஆனா இதையெல்லாம் இழந்தாலும் பரவாயில்லன்னு உன் ஆத்துமாவை இழக்க கூடாதுன்னு நினைத்து பாருங்கள். கர்த்தர் உங்களை இழக்க விட மாட்டாரு. இழந்ததை இரண்டாய் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறார் கர்த்தர். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எதை இழந்திருக்கிறோம்? முதலாவது ஆண்டவர் பார்க்கிறார், அவர் என்னையை இழந்துடக்கூடாது. அவர் சிலுவையை சுமந்ததற்கான காரணம் என்ன? பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கான காரணம் என்னை இழந்துடக்கூடாது. நான் மரித்து போய் இந்த உலகத்துல சாதாரண மனிதனை போல வாழ்ந்து மரித்து எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற நரகத்துக்கு நான் சென்று விடக் கூடாது. அதனால அவர் சபையா என்னை நேசிக்கிறார். சபையாய் அவர் என்னை அறிந்து வைத்திருக்கிற நோக்கம் என்ன தெரியும்? அவர் என்னை இழந்து விட கர்த்தர் விரும்பல. அல்லேலூயா. சதமரங்களே சொல்லுங்களேன். நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். வேதத்தில் நம்ம பார்க்க போகிற ரெண்டே நபர் தான் ரொம்ப சுருக்கமாய் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். தன்னுடைய வாழ்க்கையில எல்லாம் இழந்தார்களோ கர்த்தர் அதை மறுபடியும் அவர்களுக்கு கொடுத்தான். காரணம் என்ன? காரணம் என்ன? தான் இழந்து போனதை குறித்து அழுது கொண்டே இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நாம் கடந்து வந்த பாதையை நான் சங்கீதத்துல சொன்னேன். கடந்து வந்த பாதையில சந்திக்கிற பிரச்சனையை குறித்து அழுறோம். ஆனா கடந்து வந்த பாதையில கர்த்தர் நடத்தின மேன்மையை நம்ம ஒரு நாளும் நினைப்பது இல்லை. அநேக நேரங்களில் நம்ம நினைத்து பார்க்க வேண்டும். நம்முடைய இழப்புகளை ஆண்டவர் இழந்து போக அல்ல, நம்ம இரட்சிக்கவே அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ரெண்டு நபர் உங்களுக்கு முன்னதாக சுட்டி காண்பித்து ஜெபிக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 3வது இறை வார்த்தையை ஒரு வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 16:3 இறை வார்த்தை. ஆபிரகாம் கானான் தேசத்திலே 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிரகாமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாளான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிரகாம். போதுமான நல்லா கவனிங்க. நான் இங்க இழந்து போன சாரா நான் உங்களுக்கு இப்படி சொல்லுகிறேன். கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற மேன்மைகள் உண்டு. ஆபிரகாம் கர்த்தர் அழைக்கும் பொழுது 12ஆம் அதிகாரத்தில் அவனை ஆசீர்வதிக்கிற கர்த்தராக அறிமுகப்படுத்தி, பேசுகிற ஆண்டவராக தன்னை அறிமுகப்படுத்தி ஆபிரகாமை அழைக்கிறார்.
நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். கவனிங்க, இங்க வசனம் சொல்லுகிறது, அவன் கானான் தேசத்துல எத்தனை ஆண்டுகளா? 10 வருஷம் குடியிருந்த பெண். இப்ப அவனுக்கு 10 வருஷமும் என்ன இல்ல? சத்தமா சொல்ல மாட்டீங்கல. 10 வருஷமும் அவனுக்கு என்ன இல்ல? குழந்தை இல்லை. எதை தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணினார். நான் குழந்தையை தருவேன் வாக்கு பண்ணி அவனை அழைத்து வந்து 10 வருஷம் ஆச்சு. நான் நம்புறேன் சாராளுடைய 10 வருஷம் அழுகைய கர்த்தர் மாற்றி நடத்தினவே ஆமென் சொல்ல முடியும். கவனி, இந்த குழந்தை பேரு காலங்கள்ல இன்னைக்கு அநேக பேரை நம்ம பார்க்க முடிகிறது. திருமணம் ஆயிட்டு குழந்தை இல்லை, திருமணம் ஆகி இத்தனை ஆண்டுகள் ஆனது, எங்களுக்கு என்ன இல்ல, குழந்தை இல்லை அழுது கொண்டிருக்கிற அநேகரை நாம் இந்த உலகத்துல பார்க்க முடியும். கர்த்தர் சொல்றாரு, இழந்து போனதை உன் கையில மறுபடியும் கர்த்தர் தருவேன் என்று வாக்குரைக்கிறார். இன்னைக்கு சாரால் நான் நம்புறேன் 10 வருஷம்னா இந்த பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த மாதத்தின் நாட்களை அவங்க என்ன பண்ணுவாங்க எண்ணி அந்த நாளுக்காக வெயிட் பண்ணுவாங்க. இந்த நாளைக்குன்னு வைத்துக்கோங்களேன், அந்த இரவு நான் நம்புறேன் சாரால் அழுது கொண்டிருப்பேன். இந்த வருஷம் மட்டும், இந்த மாதமாக என்ன பண்ணிடக்கூடாது, தள்ளி போயிடக்கூடாது, இந்த மாதத்துல நான் இழந்து விடக்கூடாது. 10 வருஷம் நான் நம்புகிறேன். மாதத்திற்கு ஒரு நாள் என்று வைத்துக் கொள்ளுங்களேன், கிட்டத்தட்ட எத்தனை நாட்கள்? 12 நாட்கள். 10 மாசம்னா 10 வருஷம் என்னாச்சு? 120 இரவுகள் சாராளுடைய படுக்கை அழுகையும் கண்ணீரும் ஆயிருந்திருக்கும். இழந்து போனது, தான் எதிர்பார்த்தது நடக்கல, நான் எதிர்பார்த்த காரியம் நடக்கல. ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பேன் தான் அழைத்தாரு. நான் இழந்து கொண்டே வருகிறேன், ஒவ்வொரு வருஷத்தை இழந்து கொண்டே வருகிறேன். என் ஜீவியத்துல, என் வாழ்க்கையில எத்தனை காலம் எதிர்பார்த்தும் இழப்புகள் மட்டுமே மிஞ்சி இருக்கிறது, எந்த ஆசீர்வாதங்களும் இல்லை. சொல்றாரு, இந்த இழந்து போனதை தேடிதான் நான் வந்திருக்கிறப்பா. அந்த 120 இரவுகள் அழுது கொண்டிருக்கிறவா, 120 இரவுகளும் தன் படுக்கையை கண்ணீராலே நனைத்து 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 சோர்ந்து போய் இழந்து விட்டிருக்கிற நிலையில நின்று கொண்டிருக்கிறார். மாம்சத்துல தீர்மானம் பண்றார், இனி என்னுடைய வாழ்க்கையில என்ன நடக்காது, இந்த அற்புதம் நடக்காது. இழந்துட்டான், தன்னுடைய நம்பிக்கையை இழந்துட்டான், தன்னுடைய விசுவாசத்தை இழந்துட்டான். நம் அநேக நேரங்களில் ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் என்று நாம் பிரசங்கிக்கிறோம். ஆனால் ஆபிரகாமோடு கூட கடந்து வந்த சாராயும் தேவனை விசுவாசித்து அந்த இடத்தை விட்டு நடந்து வந்திருப்பான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஊர் தெரியாத இடத்துக்கு இன்னைக்கு உங்க கணவன் வீட்டுல வந்து கிளம்பு போவோம் அப்படின்னு சொன்னா யார் எத்தனை பேர் கணவன் பின்னாடி போவீங்க? போக மாட்டோம். எங்க போறோம்னு சொல்லணும், எப்போ திருப்பி வீட்டுக்கு வருவேன்னு சொல்லணும், கையில எவ்வளவு வச்சிருக்கீங்கன்னு சொல்லணும், என்ன பிளான் வச்சிருக்கீங்கன்னு சொல்லணும், எங்க கூட்டு இல்லைன்னா அவங்க சொல்ற இடத்துக்கு தான் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குது. கூட்டுப்பட்டு கணவன் வந்து சொன்ன உடனே எந்த மனைவியும் கிளம்புறது 1000 கேள்விகள். நான் நம்புறேன் சாராய் தன் கணவனை முழுமையா நம்பினா ஒரு கேள்வி கேட்டதா வேதம் சொல்லல. அங்க ஆபிரகாம் பைய தூக்கணும்னா பின்னாடி யாரும் பைய தூக்கிட்டா? சாராயும் தன் உடைமையை தூக்கிட்டான். ஆனா இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள்ல ஆண்கள் கிளம்பிட்டாலும் சரி, பெண்கள் கிளம்பி ஆலயத்துக்கு வர்றது ரொம்ப கடினமான நேரம். தலையை சிங்காரிச்சு உடைய சிங்காரிச்சு அவங்க வர்றதுக்குள்ள இங்க ஆராதனை பாதி முடிச்சிடும். நல்லா கவனிங்க, இங்க மட்டும் இல்ல, நீங்க எங்க ஒரு திருமணத்துக்கு போனாலும் சரிதான், பெண்கள் கிளம்பணும்னா அங்க நேர காலங்கள்லாம் உருண்டு ஓடிடும். கடைசி பந்தியில இருக்கிற எலும்பு தொட்டு சாப்பிடுறது கூட நம்ம இருக்கமான பயந்து பயந்து ஓட வேண்டியது இருக்கிறது. நல்ல கவனிங்க, இங்கு ஆபிரகாம் பைய தூக்கணும்னு யாரும் பைய தூக்கிட்டா? சாராயும் கிளம்பிட்டா. அங்க காரணம் சொல்லல. எங்க போறோம் சொல்லுங்க? ஆபிரகாமே, நம்ம எஜமானே, தகப்பனே, அப்பா, நம்ம எங்க போறோம்? என்ன பிளான் வச்சிருக்கீங்க? வரைபடம் எங்க இருக்கு? எதுவுமே இல்லைங்க. ஆபிரகாம் பேசுகிற ஆண்டவரை எப்படி நம்பினாரோ அப்படியே சாராயும் தன் தகப்பனை நம்பினார். பேசுகிற ஆண்டவரை நம்பினார், தகப்பனை பின்னாடி கிளம்பினார். அப்படி நம்பி வந்த சாராயினுடைய வாழ்க்கையில நான் அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது 10 வருஷங்கள் அழுகைதான். 10 வருஷமும் தன்னுடைய நம்பிக்கை இழந்து விட்டார். 10 வருஷங்களும் தனக்கு தேவன் தந்திருந்த வாக்கு தத்தங்களை அவர் நம்பி நம்பி ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சினது. எல்லாம் கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, தேவன் அந்த 10 வருஷங்களும் அவள் நம்பின இழந்ததை எல்லாம் மறுபடியும் ஆபிரகாமின் மூலமாய் சாராளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒருவேளை எத்தனை இரவுகள் நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம், ஆனா நீங்க ஆகார நோக்கி பார்க்காம ஆண்டவரை நோக்கி பாருங்க.
கர்த்தர் உங்கள் கற்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆகாரம் பார்க்கிறோம். நல்ல கவனிங்க, அடிக்கடி இந்த சம்பவத்தை சொல்லுங்க. ஒரு பக்கம் அண்ணாள் தேவாலயத்துக்கு போய் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி வசனம் அண்ணாளை எப்படி அறிமுகப்படுத்த, வருஷம் தவறாம எல்கானா தன் மனைவிமார் 2 பேரையும் கூப்பிட்டு எங்க போவாரா? ஆலயத்துக்கு போவார். இப்போ அண்ணாளுக்கு குழந்தை இல்லை. இவ தன் நேசிக்கிற போய் கணவன் கேட்கிறான். கணவன் சொல்றாரு, நான் ஒருத்தம் போதாத உனக்கு, ரைட். இப்போ இங்கிட்டு எல்கானாவின் மறுமனையாட்டி அவளை அவமானப்படுத்துறத பார்க்கா, கணவனை பார்க்கா. தன் மறுமனையாட்டி அவளை நிந்திக்கிறத பார்க்கா, கணவனை பார்க்கா. இந்த ரெண்டையும் பார்க்கறத விட்டுட்டு இத்தனை வருஷம் ஆலயத்துக்கு போறா, ஒரு வருஷம் கூட என்ன பண்ணல, போய் ஆண்டவரை பார்க்கல. எனக்கு குழந்தை இல்லை ஆண்டவரை, குழந்தை தாருன்னு ஆண்டவரை பார்க்கல. எல்கானாவை பார்க்கா. திருப்பி இங்க வந்தா மறுமனையாட்டி அவமானப்படுத்துறத பார்க்க. இவர் பார்த்தது ஒன்று சூழ்நிலை, இன்னொன்று தன் நம்பின நம்பிக்கை. ஒன்று இவர் பார்க்கிற சூழ்நிலையை பார்த்தவன அழுறா, திருப்பி போய் தான் நம்பின கணவனை நம்புறான். எப்போ எத்தனை வருஷம் ஆலயத்துக்கு போறது இல்லைங்க, எப்போ என் முகம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறதோ அன்னைக்கே வசனம் சொல்லுகிறது, இழந்து போனதை அவர் உங்களுக்கு இரட்டிப்பாய் தந்து ஆசீர்வதிக்கிற தகப்பன். முன்னால் எப்போ ஆண்டவர் சமூகத்தில் போய் முழங்கால் பட்டாலும் மறு வருஷம் சொல்லுது, அவள் குழந்தை பேரை பெற்று, ஒண்ணு இல்லைங்க, அதற்கு பின்னதாக 5 பேரை பெற்று அவன் அந்த தேசத்துல நான் நம்புறேன் கர்த்தர் அண்ணாளை தலை உயர்த்திருப்பார். அவன் ஹல்லேலூயா. அதனால அண்ணாள் இப்படியாய் பாடுகிறான், சிறுமையிலே புழுதியில் இருந்த என்னை பிரபுக்களோட அமர பண்ணியிருக்கிறேன். பாருங்க, இழப்பு தான். சாமுவேல் தீர்க்கதரிசியா அங்க பட்டணத்துல வளம் வரும் பொழுது அண்ணாளின் பேர் என்ன பண்ணிருப்பாங்க, தீர்க்கதரிசியின் தாய் என்று சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை நம்ம இழந்து இருக்கலாம், ஆண்டவர் பக்கமா திரும்ப. ஆகாரம் இல்ல, ஆகாரம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு உங்க வாழ்க்கையில தேவன் அற்புதம் செய்ய முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் என்னுடைய ஜீவியத்துல அற்புதத்தை நடத்த முடியாததுக்கு காரணம் என் பார்வை ஆகாரின் பக்கமா இருக்கிறது. இப்ப ஆகாரின் பார்வை யார் பக்கமா இருக்கிறது? ஆபிரகாம் தந்த குவளையில் இருக்கிற தண்ணீரின் பக்கமா இருக்கிறது. இன்னைக்கு அநேக நேரங்களில நம்முடைய பார்வை, நம்ம நம்புறவங்க அண்ணாருடைய பார்வை யார் பக்கமா இருந்தது? எல்கானா. இது எதுவுமே இல்ல, தகப்பன் பக்கமா உங்க முகத்தை திருப்பி பாருங்க. இழந்து போனதை கர்த்தர் இரட்டிப்பாய் தந்து ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கையை தட்டி நல்ல கவனிக்க. இழப்புகள் என்னை அழிப்பதற்கல்ல, இழப்புகள் இன்னும் என்னை தீவிரமாய் ஓட செய்வதற்கு மாத்திரம். ஹல்லேலூயா. சதமரலிலே சொல்லுங்களேன். நம்ம ஒரு வசனத்தை நீங்க சங்கீதத்தின் புத்தகம் 46:1 என்று நினைக்கிறேன், வாசிக்கலாம். சங்கீதத்தின் புத்தகம் 46:1. மானானது நீரோடையை வாஞ்சித்து, வாசிக்கலாம் வசனத்தை. 46:1 தான் நம்ம 42:1 சாரி, சங்கீதம் 42:1 வாசிக்கலாம். மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுகிறது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. பாருங்க, இந்த மான குறித்து பார்க்கும் பொழுது நான் நிறைய அந்த வார்த்தையை பிரசங்கிச்சிருக்கிறேன். தூரத்துல நீங்க பாத்தீங்கன்னா வாகனத்துல டிராவல் பண்ணி பாருங்க, தூரத்துல தண்ணி கிடந்த மாதிரி தெரியும், ரோட்ல என்ன கிடந்த மாதிரி தெரியும், தண்ணி கிடந்த மாதிரி இருக்கும். ஆனா நம்ம போக போக அந்த தண்ணி என்ன பண்ணாது, இந்த மான் அப்படிதான் பார்க்குமா, தூரத்துல தண்ணி கிடந்தா தாகத்துக்கு அங்க ஓடுமா, தண்ணி இருக்காது. அங்க இருந்து திருப்பி பார்த்தா இங்க என்ன கிடக்கிற மாதிரி இருக்கும், அது காணல் நீர் என்று சொல்லுவார்கள். அங்க தண்ணி கிடக்கிற மாதிரி ஓடி வரும். இது எத்தனை முறையும் அது பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த மானை குறிச்சு சொல்றாங்க. இதுதான் ஆண்டவர் சொன்னானது, ஆனானது நீரோடைய வாஞ்சித்து கதறது போல உன் ஆத்துமா இந்த இழப்பு என்னை விட்டு நீங்க உன்னை கர்த்தரை நோக்கி பார்க்குமானால் இந்த இழப்புகளை அவர் சரி செய்து உங்க வாழ்க்கையில இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவார். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த நல்லவர். திறந்து வாசிக்கலாமே. யோபுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். இழப்புகளை சந்தித்த யோபு. 2வது வசனம், இழப்புகளை சந்தித்த யோபு. யோபு 1:8. கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புகளுக்கு விலகுமாய் அவனை போதுமானது. அவனை போல ஒருவனும் இந்த பூமியில இல்லை. இப்ப யோபுவை குறித்து வேதம் சொல்கிறது, இவன் வாழ்க்கையில எப்படி வாழ்றானா, நல்ல ஒரு வாழ்க்கை.
சொல்லுவாங்க, இல்லாதவன் கஷ்டப்படுறதை விட நல்ல ஒருத்தன் வாழ்ந்து கஷ்டப்படுறான்னு வச்சுக்கோங்க, உலகமே அவனை குறித்து பேசும். நல்லா இருந்தவன் இப்போ கஷ்டப்படுறான். யோபனுடைய ஜீவியம், அவனுடைய வீடுகள் வாசல்ல ஒரு பக்கம் ஒட்டகங்கள், ஒரு பக்கம் கழுதைகள், ஒரு பக்கம் ஏர்மாடுகள், ஒரு பக்கம் எருதுகள், ஒரு பக்கம் மாடுகள், இன்னொரு பக்கம் குழந்தைகளுடைய செல்வம். அவனுக்கு எதுலையுமே அவனுக்கு குறையில்லை. யோபனுடைய வாழ்க்கையில எதுக்குமே குறையில்லை, எல்லா ஆசீர்வாதம் தான். ஆனா என்ன பண்ணா, தன்னுடைய ஜீவியத்துல எல்லாவற்றையும் இழந்து போனான். இப்ப அவன் யாரான்னு இருக்கிறான்? தனி மனிதனா. கூட இருக்கிற மனைவி அவனுக்கு என்ன இல்ல, துணையா என்ன விட்டுட்டு போயிட்டாங்க. தனியா புழுதில அமர்ந்திருந்தவன். நீங்களும் நானும் தனிமையில இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்னெல்லாம் எப்படிலாம் ஓடும். நம்மளை ஏமாத்துறவங்க, நம்மளை அவமானப்படுத்தினவங்க, நான் இவங்களுக்கு இதெல்லாம் செஞ்சேன்னு பாருங்க. நீங்க நிறைய வார்த்தை, நான் இவங்களுக்கு நிறைய செஞ்சிருக்கேன், நான் இவங்களுக்கு நிறைய நன்மை செஞ்சிருக்கேன், ஆனா என் வாழ்க்கையில என்ன இல்லை, நன்மை வரலையே. நான் அநேகருக்கு நன்மை செஞ்சிருக்கிறேன், ஆனா என் வாழ்க்கையில நன்மை நடக்கலையே. கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில வார்த்தையே அதுதான். இன்னைக்கு யோபு அந்த வார்த்தையை சொன்னதா பைபிள் சொல்லல. வேலைக்காரர்கள் ஒருவனும் கூட இல்லை, யாரும் மறித்து போனார்கள். செய்தி சொல்ல வந்தவன் கூட அவனுக்கு ஆறுதல் சொல்லல, சொல்லிட்டு ஓடி போனான், தப்பிச்சோம் போல சொன்னேன். சரி, மனைவியாய்களும் அதுவும் ஆறுதலா இல்லை. யோபு இழந்ததை குறிச்சு கவலைப்படலங்க, அவன் தன் ஆத்துமாவை இழக்கலன்னு அவன் சந்தோஷப்பட்டிருக்கிறான். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் இழந்துட்டான், எதுவுமே அவன் பக்கத்துல இல்லை. தேவனை நோக்கி பார்க்க மறக்கலங்க, தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள மறக்கல, தன் நாவல தன்னுடைய அவிசுவாச வார்த்தைகளை யோபு பேசல. அநேக நேரங்களில் இழப்புகள், நான் நிறைய நேரம் சொல்லுவேன், இழப்புகள் முடிவல்ல, இழப்புகள் என்னை அவரோடு கூட இணைக்கிற துவக்கம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இன்னைக்கு நம்முடைய இந்த உலகத்தை, என்னுடைய ஜீவியத்துல நான் நல்லா இருந்திருப்போனா இயேசுவை தேடி இருக்கவே மாட்டேன். என் இழப்புகள் தான் அவர் பக்கத்துல கொண்டு வந்துச்சு. அந்த இழப்புகள் என்னை சந்திக்கும் பொழுதும், ஆண்டவரோட கூட ஜீவிக்கிற பொழுதுதான் என்னை ஆண்டவர் என்னை காண்கிறார். யோபுவை பாருங்க, அந்த இழப்புக்கு முன்னுக்கூட்டி வாழ்க்கை எப்படி இருந்துச்சுங்க? இழப்புக்கு முன்னோட்டி நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கை. இப்ப இழப்புல அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? தன் உத்தமத்தை காத்துக்கொண்டான். இப்ப இழப்புக்கு பின்னாடி அவனுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. நீங்களும் இழந்து போய் இருக்கலாம், உங்கள் உத்தமத்தை காத்துக்கொள்ளுங்க, உங்க உண்மையை காத்துக்கொள்ளுங்க, உங்க பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க. இந்த இழப்புகள் நிரந்தரமானது அல்ல. இன்னும் கொஞ்ச காலத்துல அதை இரட்டிப்பாய், இழந்தவைகளை இரட்டிப்பாய் கத்த தந்து ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. வேற வேகமா போகுது, நல்ல கவனிங்க. யோபுடைய ஜீவியத்தை வாசிக்கலாமா? யோபு 42:17 வசனம் வாசிக்கலாமே. 42:17. யோபு நெடுநாள் வாழ்ந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்து போனான். ஆண்டவர் இழந்ததை பூரணமாய் கத்தர் கொடுத்தார். அதே அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யோபு தான் இழந்ததை இரட்டிப்பாய் பெற்றுக் கொண்டானாம். கவனிங்க, தேவன் நல்லவர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நீங்கள் இழந்ததை இன்னைக்கு வாக்கு பண்றாரு, நீங்கள் இழந்து போனதை இரட்டிப்பாய் தருவார். அப்படின்னு கண்களை மூடலாமா? ஆண்டவருடைய சமூகத்துல இழந்து போன சாராளுக்கு கத்தர் அற்புதம் செய்தார், இழந்து போன யோபுவின் வாழ்க்கையில கத்தர் அற்புதம் செய்தார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒருவரை நீங்க இழந்திருக்கலாம், கத்தர் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்ம திரையருடைய போதகர் ஜெபிப்பார்கள். எல்லாரும் ஆண்டவரிடத்துல ஹல்லேலூயா நன்றி பாத்திரம். எல்லாரும் கேட்ட வார்த்தைப்படி ஆண்டவரிடத்துல நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவரை இழப்புகளின் மத்தியில உண்மை பார்க்கணும். ஜெபிக்கலாம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். எல்லோரும் கண்கள் மூடும். தகப்பனே, துதிக்கிறப்பா, சோதரிக்கிறப்பா, நன்றி உள்ளத்தோடு துதிக்கிற வேலையும் ஆண்டவரை இழந்து போகணும் தேடவும் ஆண்டவரே மனுஷன் பண்ணீரீங்களே ஆண்டவரே, இழந்து போகாதவரை உலகத்தில் எதை இழந்தாலும் ஆண்டவரை எங்களை இழக்காதபடிக்கு கருசனையாய் இறங்கி வந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே, சோதரிக்கிற ராஜா ஆண்டவரே, நாங்கள் எத்தனையோ இடங்களிலே எத்தனையோ பொருளினாலே ஆண்டவரே இழந்து ஆண்டவரே அந்த பொருளை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே
ஆண்டவரே அந்த பொருளை உண்டாக்கின உண்மை நோக்கி பார்க்க நாங்க மறந்துடுறப்பா. அப்பா சோதரிக்கிறோம் ஆண்டவரே. உலகத்தை உருவாக்கினது நீங்க ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவர் உண்மையை நோக்கி பார்க்க ஆண்டவரே செபிக்க ராஜா. நீர் எங்களோடு இருக்கும் பொழுது அந்த உலகம் எல்லாம் எங்களுக்கு வந்து சொந்தம் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே எங்களோடு இருக்கும் பொழுது ஆண்டவரே உலக பொருள்கள் எனக்கு எங்களுக்கு சொந்தம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் வரும் பொழுது எல்லாம் எங்களுக்கு கிடைக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே துதிக்கிற சோதரிக்கிற ராஜா. என் தேவ ஆவியான நாங்கள் ஆண்டவரே இந்த உலகத்துடைய காரியங்களை இழந்தாலும் உண்மை இழந்து விடக்கூடாது ஆண்டவரே. உண்மை இழந்து விடக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுடக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவர் இந்த உலக மண்ணுக்காக மாணிக்க கற்களாக ஆண்டவரே மாணிக்கமாக உண்மை நாங்கள் விட்டு விடக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்கு கிருபைதான் ஆண்டவரே. எங்களுக்கு கிருபைதான் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் அர்ப்பணிக்க உதவி செய்ய ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளை இழந்து போனது ஆண்டவரே. ஆளுக்குரிய ஜீவியத்திலும் ஆண்டவரே ஓவிக்குரிய ஐஸ்வர்யத்தில் ஆண்டவரே ஆண்டவரே ரெட்டிப்பான நன்மையை ஆண்டவரே பெற்றுக்கொள்ளி அனுகிரகம் செபிக்க ராஜா. உண்மையே பார்க்கும் பொழுது ஆண்டவரே எல்லாம் அவருக்காக ஆண்டவரே. நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கும் பொழுது உலகம் எங்களுடைய காலனி ஆண்டவரே. அப்பா நாங்கள் உண்மை மாற்ற விட்டுக்கூடாதப்பா ஆண்டவரே. எங்களை மரணவரையும் நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறவர்களாய் உண்மை தேடுகிறவர்களாய் உண்மை வைராக்கியம் பெறுகிறவர்களாய் உண்மை பற்றி கொள்கிறவர்களாய் உண்மையை நாங்கள் ஆண்டவரே வாழ்க்கையில ஆண்டவரே சோதரிக்கிறதா வெள்ளனாய் கொண்டு ஜீவிக்க அன்னைக்கு பாராட்ட வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். பொருட்படுத்துங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மன விருப்பத்தை ஆண்டவரே நீர் ஆராய்ந்து தந்திருக்கிற கர்த்தர் மன விருப்பத்தின்படி தந்தரிலே ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் செல்கிற நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி. முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி. கர்த்தர் செய்த சகல உபகாரத்தையும் ஒருபோதும் மறவாதே.